ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை மெயின் ரிவ்யூ. இது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். இது டைம் இல்லாதனால இப்போ வந்து ரம்ஜான் மாதம் அப்படின்றனால எனக்கு டைமே இல்லை சுத்தமாக வந்து எடுக்கிறதுக்கு. வீடியோ எடுத்தேன், நான் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாலை மீன் வந்து 1 கிலோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் டி நகரில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆர்டரு. அவங்க தான் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. சாலை மீனும் கடம்பாவும் கேட்டாங்க. கடம்பா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துட்டோம். வந்து இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் கேளுங்க, நாங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதாவது அவங்க வந்து டோர் டெலிவரி வந்து நாங்கள் வந்து கேட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் வர வேலை இருக்குது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. அங்கே வந்து வாங்கிக்கிட்டாங்க அவங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் அவங்களுக்கு கோட்டரில் தான் நாங்கள் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இது தலை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா தலை வந்து கொடுப்போம், அப்படி இல்லைனா தூக்கி போட்டுரு அப்படின்னா போட்டுருவோம். நாங்கள் தலையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம். நான் கேட்கல உங்களுக்கு இப்படி வேணுமா அப்படி வேணுமா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு நான் அதுவும் க்ளீன் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, மீன், வஞ்சிர மீன் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். டோர் டெலிவரி வந்து நீங்கள் கொடுத்துடணும். மற்றபடி நாங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணி நாங்கள் வந்து இதில் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அழகாக கொடுத்துருவோம். நீங்கள் அப்படி வந்து வாங்கிக்கிறதால ஒரு அட்ரஸ் சொல்லுங்கள், அங்கே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க வரதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கோட்டரில் போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மீனெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கடம்பாவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாகவே இருந்தது. அவங்க வந்து வாங்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்களும் கேட்டிருந்தாங்க 1 கிலோ. அது வந்து 1 கிலோ க்ளீன் பண்ணாமல் அதில் பாதி வந்து க்ளீன் பண்ணாமல் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க எங்கேயோ போனோமா எடுத்துக்கிட்டு, அதனால் அவங்க வந்து ஐஸ் போட்டு நான் அது கொடுத்துட்டேன். அது வீடியோ எடுக்கல. இன்னொருத்தவங்க வந்து க்ளீன் பண்ணி அது கொடுத்துருங்க. ஒரே இவங்க தான் அக்கா தங்கச்சிங்க அப்படிங்கிறதால அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே இவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தலை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதாவது கண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பாருங்கள் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தலையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அது வந்து ஒரு கிணத்துல வச்சு தூக்கி போட்டுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்டாக கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மீன் தேவைப்பட்டுச்சுனாலும் கேளுங்க. அதே மாதிரி காம்போவாக வேணாலும் அதாவது சாலை மீன், இந்த மாதிரி கடம்பா எல்லாமே காம்போவாக கேட்டிங்கன்னா கூட நாங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்போங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்மளுக்கு யூடியூப்லேயும் சரி நல்லா ஃபாலோவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஊர்காவும் வந்து ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்தா கருவாடும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கெலாம் சப்போர்ட் கொடுங்க. வீடியோலாம் நல்லா போயிட்டுருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. இனி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.